தங்கமயில் அழுதுகிட்டே வீட்டில் எங்கள் தனியாக ரூமில் உட்காந்துருக்க ஏய் கதவை திறடி அப்படின்னு பாக்கியை வந்து வேகமாக கதவை தட்ட தங்கமயிலும் கதவை திறக்கவும் செய்கிறாங்க. என்ன ஆச்சுமா, இப்போ எதுக்குமா நீ அக்கா கிட்ட கோவமாக நடந்துக்கிறேன்னு சொல்ல நிறுத்தடி, எனக்கு தெரியும் அப்படின்னு பக்கத்தில் வராங்க. மயிலு, உனக்கு இப்போ என்ன தான் நினச்சிட்ருக்கேன், நீ என்ன தான் முடிவெடுத்திருக்கேன், கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறது மிச்சமாக இருக்குது. கடைசியில் இன்றைக்கி கோர்ட்டில் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க, உன் கூட வாழ விருப்பமே இல்லை, நீ என்னை தப்பாக சொன்னதுனால உன் கூட இனி வாழவே மாட்டேன்னு அந்த சரவணன்னு சொல்லிட்டான். நீ ஏண்டி இப்படி இருக்க, அழுதுகிட்டே நின்னா எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியுமா, கொஞ்சம் கூட அடுத்து என்ன பண்ணுவோன்னு யோசிக்க மாட்டியா, இப்போ அடுத்து என்ன தான் பண்ணலான்னு இருக்கேன், உன்னால் திரும்பி அந்த வீட்டுக்கு போக முடியுமா முடியாதா, இங்கே பார், டிவோர்ஸே கிடைச்சாலும் நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்து சிவனேன்னு சும்மா இருந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு இருக்கலான்னு மட்டும் நினைக்காத, அடுத்து சுடர் இருக்கா, அவள் வாழ்க்கையும் நான் பார்க்கணும், உன் வாழ்க்கையும் சேர்த்து என்னால் பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது, உன் அப்பனை மாதிரி ஒருத்தன் இருந்தா இங்கே இந்த வீடு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எங்கள் தங்கமயிலுடைய அம்மா பாக்கியம் தங்கமயிலை பார்த்து ரொம்ப மோசமாக திட்டுறாங்க. கவலைப்படாதம்மா, நான் என்றைக்குமே உனக்கு தொந்தரவாகவும் இருக்கவும் போகிறதில்ல அப்படின்னு தங்கமயில் சொல்ல, என்னடி எதிர்த்து பேசுகிறேன், என்கிட்ட எதிர்த்து பேச மட்டும்தான் உன்னால் முடியுதே தவிர உன்னால் உன் புருஷன்கிட்ட சமாதானப்படுத்தவே முடிய மாட்டுது, எந்தெந்த விஷயத்தை தாண்டி உனக்கு சொல்லி கொடுக்குறது அப்படின்னு பாக்கியம் சொல்லும்போது உடனே அங்கே வர மாணிக்கம், இப்போ எதுக்கு தங்கமயில்கிட்ட இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க, பாவம் அவ அப்படின்னு சொல்லும்போது, நீ கொடுக்குற இடம் தாயா, நீயும் வேலைக்கு போக மாட்டேன், 4 காசு சம்பாதிக்க மாட்டேன், வீட்டிலே உட்காந்து திங்கணும்னா அதுக்கு எங்கேயா போகிறதுன்னு பாக்கியம் சொல்லி திட்டும்போது மாணிக்கம் அமைதி ஆயிடுறாங்க. மாணிக்கம் இங்கே இந்த பாக்கியம் கிளம்பி வெளியே போன பிறகு, அம்மாடி நீ கவலைப்படாமல் இரு அம்மாடி, எப்படியாச்சும் உன்னை அந்த வீட்டுக்குள்ளே இந்த அப்பா என்னால் என்ன முடியுமோ அதை செஞ்சு உன் மாப்பிள்ளை கூட சேர்த்து வச்சிட்றேன், மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்க காலில் கையில் விழுந்தாவது உன்னை எப்படியாவது அந்த வீட்டுக்கு கொண்டு போய் நிறுத்திடுறேன்னு சொல்ல, நான் கேட்டேனா எனக்கு ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க நான் உங்ககிட்ட கேட்டேனாப்பா, இல்லை நீங்களாக தானே முடிவு பண்ணீங்க, பொய் சொல்கிறதுக்கும் என்னை கேட்காம தானே முடிவு பண்ணீங்க, இப்போ அந்த பொய்யை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு தானே இப்போ நான் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க, இப்போ சமாதானம் பேச வரதுக்கு மட்டும் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குல்ல அப்படின்னு தங்கமயில் கேள்வி கேட்குறாங்க. மாணிக்கத்தை பார்த்து, இல்லடி அம்மா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உடனே இங்கே சுடரும், அக்கா நீ வருத்தப்படாமல் இருக்கா, அம்மா ஏதோ கோவத்தில் திட்டிட்டு போச்சு, அதுக்கிட்ட நான் பேசிக்கிறேன்க்கா, நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. எங்கள் சுடர் வர்றவங்க கிட்ட, ஏய் இந்தாடி கடைக்கு போயிட்டு வாடி அப்படின்னு பாக்கிய சொல்ல, இப்போ எதுக்கு என்னை விரட்டிகிட்டே இருக்குன்னு சொல்ல, வீட்டில் எதுவுமே இல்லை, வேறு என்னத்தை சாப்பிட்றது, கடைக்கு போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் இருந்த 100 ரூபாயை கையில் கொடுக்கவும் செய்கிறாங்க. இதுக்கு என்னத்தை வாங்குறதுன்னு சொல்ல, நம்மளால் என்னத்தை சாப்பிட முடியுமோ அதை நீ வாங்கிட்டு வந்தால் போதும், இன்னும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குற அளவுக்கு நம்ம குடும்பம் இல்லை அப்படின்னு எங்கள் பாக்கியம் சொல்ல, அதை வாங்கிக்கிட்டு எங்கள் சுடரும் வெளியே போயிடுறாங்க. ஏய்யா, ஒரு 100 ரூபா காசு உன்னால் வெளியே போய் சம்பாதிக்க முடியலை, ஆனால் வீட்டில் தினம் 3 வேலையை உட்காந்து சாப்பிட்னா மட்டும் எப்படியா முடியும், வேலைக்கு போனால் தானேயா காசும் வரும், ஏய்யா நம்ம பொண்ணு வாழ்க்கையிலேருந்து எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன்னு சொல்ல, ஏன் நம்ம பொண்ணு வாழ்க்கையை நான் யோசிச்சு தான் பார்த்துட்ருக்கேன், எப்படியாவது தங்கமயில இந்த வீட்டில் கொண்டு போய் கரை சேர்த்தணும், நீ மெனக்கடலைனாலும் நம்ம மாப்பிள்ளை காலில் விழுந்தா வச்சும் எப்படியாவது தங்கமயில இந்த வீட்டில் கொண்டு விடத்தான் போகிறோன்னு சொல்ல, ஆமாம் கிழிச்ச அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பொண்ணுன்னு சொன்னதை சுடற அப்படின்னு சொல்ல, அப்போ தங்கமயிலும் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கமயில் அப்போ தான் ரூம் வெளியே வந்து எட்டி பார்க்கவும் செய்கிறாங்க. அவளை என் பொண்ணுன்னு நான் நினைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்ல, என்ன பாக்கியம் எப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, என்னையா உனக்கு எல்லாம் மறந்து போச்சா, என் பொண்ணு மாதிரி அவளை நினச்சி சந்தோஷமாக பார்த்துக்கணும், அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சதெல்லாம் சரிதான், அவள் பிறந்த நேரமோ என்னமோ எதுவுமே சரியில்லையே, பிறந்ததும் அவள் அம்மாவை முழுங்கிட்டா, வளர்ந்ததுலேருந்து இந்த குடும்பத்தில் எதுவுமே இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லாமல் வேலையும் இல்லாமல் பணமும் இல்லாமல் இருக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா, சரி ஒருத்தனை எப்படியாவது இவ தலையில் கட்டி இவளை அனுப்பி விட்டலான்னு பார்த்தா மாப்பிள்ளை அமையவே இல்லை, 30 வயசில் ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சா என்னத்தையா சொல்லி கட்டி கொடுக்க முடியும், பொய்ய சொல்லி தானையா கட்டி கொடுக்க முடியும், இவ பிறந்த ராசியோ என்னமோ நம்ம குடும்பம் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு, என் பொண்ணுன்னு சொன்னது சுடர, இவன் இந்த வீட்டில் இருந்தால் சுடர் வாழ்க்கையில் பாதிக்கும், சுடருக்குள்ளே எல்லாம் கஷ்டமாக போய் முடியும், அவள் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு ஒரு அம்மாவாக நான் ஆசைப்பட்றேன், இங்கே பாரியா என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, இத்தனை வருஷ காலமாக சோத்தை போட்டு அவளை நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுக்கு அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாச்சு, அவ்வளவுதான், அதை காப்பாற்றிக்க வேண்டிய கடமை அது உன் பொண்ணு தங்கமயில் கையில் தான் இருக்குது, இதுக்கப்புறமே இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு என்னால் அவளுக்கு சோறெல்லாம் வடித்து கொட்டிகிட்டு இருக்க முடியாது, அவளை இங்கேருந்து வீட்டை விட்டு கிளம்ப சொல், இல்லையா நீ சொன்ன மாதிரி அந்த வீட்டிலேயே போய் கையில் காலை விழுவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நாளைக்கு கோர்ட்டு கேஸு அப்படி இப்படின்னு போய் டிவோர்ஸ்னு வந்து நின்றுச்சுன்னா என்னால் இவளை வச்சு காப்பாற்றலாம் முடியாதையா அப்படின்னு இங்கே பாக்கிய சொல்கிறாங்க.
கேட்ட தங்கமயிலுமே அதிர்ச்சியோட கண்கலங்கியபடி நிற்கிறாங்க. மாணிக்கமும் என்ன பாக்கியம் இப்படி பேசிப்புட்ட, இத்தனை வருஷத்தில் ஒரு நாளும் தங்கமயில் வேற சுடரு வேறன்னு நினச்சி கூட பார்த்ததில்லைன்னு சொல்ல, ஆனால் நேற்று வந்து அவள் சாப்பிட உட்காந்தப்ப கூட சோறு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இப்படி அசிங்கப்படுத்திவிட்டியேன்னு சொல்லி கேட்குறாங்க மாணிக்கம். வேறு என்னத்தையா பண்ண சொல்கிற? 3 வேளையும் அவள் கேட்குற மாதிரியும் அவளுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம வடித்து கொட்டிகிட்டே இருந்தோன்னா அவள் இங்கேயே இருந்துட மாட்டாளா? எனக்கும் ஆசை தான், அவன் மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை. பாசம் இல்லாமலாம் அவள் கூட இத்தனை வருஷமாக நான் இருந்தேன். பாசம் இல்லாமலாம் அவளை கொடுமைப்படுத்தாமல் அடிக்காமல் நான் எதுவுமே பண்ணாமல் வளர்த்தேன். அவளையும் நான் பெத்த பொண்ணு மாதிரி தான் வளர்த்தேன். எல்லாம் ஒரு அளவுக்கு தான்யா. ஒரு அளவு மீறி போகும்போதும் நாமளும் நம்ம என்ன பண்ணணுமோ அதை காட்டித்தானே ஆகணும். அதைத்தான் நேற்று செஞ்சேன். இங்கே பார், நான் செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை. அவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஒன்று புருஷன் வீட்டுக்கு போவாளோ எங்கே போவாளோ. இங்கே பாரியா, சுடருக்கு 4 பின்ன மாப்பிள்ளை வரேன்னு கேட்டு வந்தாங்கன்னா வீட்டில் ஒரு பொண்ணு வாழை வெட்டியாக வளம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா சுடருடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படும். சுடருக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவள் நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கா. காலேஜ் முடித்த கையோடு அவளை நல்லபடியாக ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கணும். இந்த நேரத்தில் அவள் இங்கே இருக்கிறது, இந்த வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு அழுதுட்டுருக்கிறது எதுவுமே சரியில்லை. நீ தான் சொல்லி புரிய வைக்கணும், பார்த்துக்க அப்படின்னு பாக்கியம் சொல்கிறாங்க. கேட்டதும் இங்கே மாணிக்கத்துக்கே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. மாணிக்கம் ஒரு மாதிரி பாக்கியத்தை பார்க்குறாங்க. பாக்கியமும் இங்கே பாரியா, நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணுவியோன்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகும்போது தான் இங்கே தங்கமயில் நிற்கிறதே கவனிக்கிறாங்க. தங்கமயில் பக்கத்தில் வராங்க. தான் அப்பா கிட்டேயும் தம்மாவையும் பார்த்து, அப்போ என் அம்மா இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயில் கேட்குறாங்க. இல்லைம்மா மயில் அப்படின்னு இங்கே மாணிக்கம் பேச வரும்போது தங்கமயில் தடுத்து நிறுத்திட்டு, அப்போது இந்த வீட்டில் யாரோ ஒருத்தி தானே, அதனால தானே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணி என்னை அடித்து துரத்திக்கிட்டே இருக்கீங்க. என் வாழ்க்கைக்காக நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நான் ஒரு இடைஞ்சலாவோ ஒரு கஷ்டமாவோ இங்கே இருக்க மாட்டேன். நான் கிளம்புறப்பா அப்படின்னு பையை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. எங்கே மயில் போகிற? நீ எங்கே போய் இருப்பேன்னு சொல்ல. எனக்கு தெரியும் எங்கே போகணும் எங்கே இருக்கணும்னு, அதையும் நீங்கள் சொல்ல வேணாம். ஆனால் இப்போவாது உங்கள் வாயிலேன்ட்டு உண்மை வெளியே வந்துச்சு. ஒரு பெத்த அம்மா தான் பொண்ணு வாழ்க்கையை நினச்சி கவலைப்படுறதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம சாப்பாடு கொடுக்குறதுக்கு கூட வழி இல்லைன்னு சொல்கிற அம்மாவே இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் இப்போ தானே தெரியுது இவங்க என் அம்மாவே இல்லைன்னு. என்னால் அதை ஏற்றுக்க கூட முடியலப்பா. நான் கிளம்புறேன் அப்படின்னு எங்கள் தங்கமயில் அழுதுகிட்டே வீட்டை விட்டு கிளம்புறாங்க. யோ, அவள் தான் போகிறாள், போகிறவளை நீ எதுக்கே தடுத்து நிறுத்துறேன்? இல்லை உனக்கு திறமை இருந்தால் அந்த பொண்ணோட வீட்டில் கொண்டே விட்டுட்டு வா. அதுவும் முடியாது, வேலைக்கும் போக முடியாது. இதே வீட்டில் இவளையும் வச்சுக்கணுன்னா எப்படியா நம்ம பொழப்பு ஓடும் அப்படின்னு பாக்கியம் சொல்கிறாங்க. தங்கமயில் கவலைப்படாதீங்க, திரும்பி இந்த வீட்டுக்கு நான் வரவும் மாட்டேன், உங்களை நான் தொந்தரவு செய்யவும் மாட்டேன்னு தங்கமயில் அந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போகவும் செய்கிறாங்க. அழுதுகிட்டே பையை எடுத்துக்கிட்டு போகவும் செய்கிறாங்க. எங்கள் தங்கமயிலும் தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு வருத்தம் மயிலுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே நேரத்தில் சரவணனுக்கு புதுசாக அவங்க ஏற்கனவே காதலிச்ச பொண்ணான அஞ்சலின்ற ஒருத்தவங்க திரும்ப கிடைக்கவும் செய்கிறாங்க. அஞ்சலிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்தாலும் கல்யாணத்து மூலமாக புருஷனை இழந்துட்டு தனியாக இருக்கு எங்கள் அஞ்சலிக்கு திரும்ப வாழ்க்கை கொடுக்க போகிறதே சரவணன். அதுவும் இந்த பாண்டியன் மூலமாக தான் செஞ்ச தப்பை தானே சரிப்பட்டுன்னு சொல்லி பாண்டியன் தான் இந்த பொண்ணை எங்கள் சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ண போகிறாங்க. அதே நேரத்தில் தங்கமயிலா இல்லை அந்த அஞ்சலியான்ற ஒரு குழப்பத்தில் தான் சரவணன் இருக்க போகிறாங்க. தங்கமயில் பற்றின விஷயம் தெரிஞ்சும் தங்கமயில் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு சின்ன இறக்கம் வரலாம். ஆனால் அது கடைசி வரைக்கும் தங்கமயிலை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு வருமானது தான் கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் அஞ்சலி அப்படின்ற விஷயத்தை பற்றி யோசிக்கும் போதும் கூட அஞ்சலி பக்கத்தில் இவங்க போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க முதல்ல காதலிச்ச பொண்ணு, ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட பொண்ணு, வீட்டில் ஒத்து வராததுனால இவங்க விலக்கி விட்ட பொண்ணு. இப்போ தன்னை தேடி வரும்போது தான் வீட்டில் இருக்கவங்களும் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது சரவணன் மறுக்குவாங்களான்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறிதான். எதுவாக இருந்தாலும் இந்த வாக்கியம் பற்றியும் மாணிக்கத்தை பற்றியும் தங்கமயில் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ரொம்ப நல்லது தான். தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுடைய சுயநலத்துக்காக தங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு தங்கமயில் இப்போ வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. இனிமே அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பாண்டியன் குடும்பத்தில் இருக்கவங்க மனசு இறங்குறாங்களா இல்லையான்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.